வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி டே 2 உடைய டயட் சேலஞ்ச் பார்க்கலாம். என்னென்னா, கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, ஆள்வள்ளி கிழங்கு. அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொரு விஷயம், ஒரு டிஃபனையே ஃபில் பண்ணுற அளவுக்கு அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு செவ்வாழை. செவ்வாழை எல்லாருக்குமே நல்லது. மோஸ்ட்லி சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் பார்த்துக்கும். ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்து செவ்வாழை பழம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை. வேர்க்கடலை எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதனால் அதே டயட்டை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணலான்ட்டு நான் இது பண்ணிட்டேன் மக்களே. வேர்க்கடலை இந்த பெரிய பெரிய வேர்க்கடலையாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கண் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கும் டிஃபன் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி வேர்க்கடலை பார்த்து வாங்குங்க. சின்னதெல்லாம் வாங்காதீங்க. சின்னது வாங்கினீங்கன்னா உள்ளே ஒன்றுமே விதையே ஒன்றுமே அவ்வளோவா இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கஞ்சி. என்ன கஞ்சின்னா, நான் அன்றைக்கி சத்து மாவு கஞ்சி போட்டேன். இது நானாக ப்ரிப்பேர் பண்ண கஞ்சி. என்னென்னா, பார்லி உடம்பு நல்லா இளைக்கும், இன்னொன்று ஸ்ட்ரென்த்தும் கூட. ஸோ 18 பொருள் இதில் போட்டிருக்கேங்க கைஸ். நீங்கள் அதை பார்த்துட்டு வறுத்து அரைக்கணும். எல்லாமே வறுத்து தான் செய்யணுமே, வறுக்காமல் செய்யக்கூடாது. பச்சையாகவே எதுவுமே செய்யக்கூடாது. என்னென்னா, பார்லி, பாதாம் பருப்பு, அக்ரூட்டு, முந்திரி பருப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ. ஃபேட் போடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க முந்திரி பருப்பு எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு மிளகு, எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, அப்புறம் க்ரீன் பயிறு, பச்சை பயிறு கேள்விப்பட்டீங்க, முழு பயிறு, அது போடணும். நெக்ஸ்ட்டு கருப்பு உளுந்து போடணும், கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உடச்ச கடலை, ஜவ்வரிசி, சிவப்பரிசி, ஜீரகம், சோம்பு, பூசணி விதை இருந்தால் போடலாம், இல்லைன்னா அது எக்ஸப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருப்பு கவுனி அரிசி அது இருந்தால் போடுங்க, அது கூட இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. வேர்க்கடலை, கேழ்வரகு, கம்பு, இது எல்லாமே வறுத்துட்டு நீங்கள் மிஷினில் போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம மிக்சியில் அந்த அளவுக்கு ஒரு பொருள் 2 பொருள் அரையவே அரையாது. ஸோ அதனால் நீங்கள் மிஷினில் வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுமா. நீங்கள் டெய்லி இதை குடிக்கலாம். டெய்லி மார்னிங் இதை அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட்லி, தோசை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. இடியாப்பம், ஒயிட்டாக இருக்கிற எந்த ஒரு பொருளுமே உடம்புல ஃபேட் போடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.